இட்ஸ் ஃப்ரைடே அண்ட் மார்னிங் 9:30. நான் சப்பாத்திக்கு எப்போயுமே கோதுமை மாவு ஆஷிர்வாத் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அம்மா வந்து கணேஷ் பிராண்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து சப்பாத்தி மாவு எந்த பிராண்டு அப்படின்றத விட நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது. கோதுமை மாவு போட்டு வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நிறைய பார்த்தேன், பட் அமையவே இல்லை. சரி, ஸ்டீலில் வாங்கிட்டால் நம்மளுக்கு காலங்காலமாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் கோதுமை மாவுக்குனே முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். இப்போ நான் போட்டுட்ருக்க பேக்கெட் 1 kg பேக். 2 kg பேக்கே முக்கால் அளவுக்கு ஃபில் ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்து இன்னொரு பேக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலான்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். மெஷரிங் கப் செட் ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு அம்மா மதுரையில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதோட 80 ml மெஷரிங் கப் தான் இதுக்கு போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கோவக்காய் பொரியல் அண்ட் பீன்ஸ் போட்ட சாதம் தான். லஞ்ச் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு காய்கறி கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. பெரிய சைஸ் வயலட் கலர் கத்திரிக்காய் இது வரைக்கும் அம்மா வீட்லேயும் யூஸ் பண்ணதில்லை, நானும் யூஸ் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன்.